தேர்ஸ்டே ஈவினிங் கொஞ்சம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் எனக்கும் நம்பாத சயான் வந்து செருப்பு போட்டு கீழே போய் நின்றுருந்தாரு. எங்கேயும் போல் கொஞ்சம் துணி தைக்க வேண்டியிருந்துச்சு, அதை கொடுக்கறதுக்காக தான் போயிருந்தேன். போகையிலே வானம் கொஞ்சம் மூடின மாதிரி தான் இருந்துச்சு. மழை வரும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வரும்போது மழை பிடிச்சிருச்சு. மழைனா ரொம்ப எல்லாம் பெய்யல, கொஞ்சமாக தான் பெஞ்சிருச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஒரு தொல்லை என்னென்னா கரண்ட்டு போயிருச்சு. ஈவினிங் போன கரண்ட்டு நைட்டு 9 o'clock மேலே தான் வந்துச்சு. ஈவினிங் வேலையெல்லாம் எதுவுமே பண்ணலை. அதனால் நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் வேலை பண்ணி வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கனால பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் நைட்டு சிரமம் பார்க்காம இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை உப்பு ஃபில் பண்ணி வைக்கணும்னு மதியமே நினச்சிருந்தேன். ஆனால் பண்ண முடியல. அதனால் நைட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு படுத்துடலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மீஷோலேருந்து ஸ்பூன் வைக்கிற ரெஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அது வந்து 2 நாள் ஆச்சு. ஆனால் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் அது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அது பேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கையோடு துவச்சிருந்த துணியும் காய போட்டேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.